அவர்கள் சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று இஸ்லாமிய மக்களினுடைய தனித்தன்மையை ஒழிப்பதற்கு ஒரு மாநிலத்திலே அந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். நெருப்போடு விளையாடாதீர்கள், நரேந்திர மோடி அவர்களே எச்சரிக்கிறேன், அண்ணா கல்லறைக்கு முன்னால் என்று. நீங்கள் இப்படி செய்தால் ஒரே நாடு என்று நீங்கள் சொன்னால் ஒரு நாடு தான் இருக்கும். அது இந்தி பேசுகிற மாநிலங்கள் மட்டும் இருக்கிற நாடு இருக்கும், மொத்த இந்தியா இருக்காது. இரத்த கரைவடிந்த சிவப்பு கோடுகளால் மொத்த இந்தியாவினுடைய வரைபடம் கிழித்தெறியப்படும். அப்பொழுது ஒருமைப்பாட்டிலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்கள் அந்த ஒருமைப்பாட்டிலே எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரே தேர்தலில் ஜனநாயகம் அளிக்கப்பட்டு விட்டது என்று பொருள். ஆக வந்திருக்கிற ஆபத்து ஜனநாயகத்திற்கு, வந்திருக்கிற ஆபத்து சமதர்மத்திற்கு, வந்திருக்கிற ஆபத்து சமத்துவத்திற்கு, வந்திருக்கிற ஆபத்து சமநீதிக்கு, வந்திருக்கிற ஆபத்து பகுத்தறிவு கொள்கைக்கு, வந்திருக்கிற ஆபத்து தமிழ் இனத்துக்கு என்ற உணர்வோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எங்கள் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம். பெரியாரையும் அண்ணாவையும் இரு விழிகளாக போற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆயிரக்கணக்கான தோழர்கள் மத்தியிலே நாங்கள் எடுக்கின்ற உறுதியை தமிழகம் எங்கும் போய் சொல்வேன். தமிழக மக்களை சிலிர்த்து எழுவார்கள். அவர்கள் உசுப்பப்பட்டு விட்டார்கள், அவர்கள் சிலிர்த்து எழுவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.